நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூலை 6. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 35 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் பூரணமாக்கப்பட்டோரின் பங்களிப்பு. பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிப்பீடத்துக்காக பிராய்ச்சித்தம் செய்த பின் அந்த பலிப்பீடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். வசனம் 36. ஆசாரியர்களை சுத்தமாக்கி தகுதிப்படுத்தும்படிக்கு பலிப்பீடத்தில் பலிகள் செலுத்தப்பட்டன. அதே நேரத்தில் அந்த பலிப்பீடத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்கான அதே பலிப்பீடத்தில் 7 நாட்கள் தொடர்ச்சியாக பலிகள் செலுத்தப்பட்டன. தேவ சமூகத்தில் செல்வதற்கு பலிப்பீடம் ஆசாரியர்களுக்கு தகுதியை வழங்குவது போல அந்த பலிப்பீடமும் அவருடைய பார்வையில் பூர்ணமானதாக இருக்கிறது என்பதை 7 என்ற எண் நமக்கு அறிய தருகிறது. கிறிஸ்து பூரணமானவர். அவர் நமக்காக செலுத்திய பலி பூரணமானது. அந்த பலியின் மூலமாக மீட்கப்பட்ட நாமும் அவருக்குள் பூரணமானவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான இந்த தகுதியே நாம் அவரை அவருடைய சமூகத்தில் சென்று ஆராதிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக்கிறது. நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவே பலியாகவும் பலிப்பீடமாகவும் பலியை செலுத்துகிற ஆசாரியராகவும் இருக்கிறார். பலிப்பீடமே காணிக்கையை பரிசுத்தமாக்குகிறது. அவராலே பரிசுத்தமாக்கப்பட்ட உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துகிறோம் என்று விசுவாசிகள் தைரியமாக சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பெற்றிராத இந்த ஸ்லாக்கியத்தை நாம் ஆவியோடும் உண்மையோடும் காத்துக்கொள்ள வேண்டும். மேலும் ஆசாரியர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கான பலிகள் 7 நாட்கள் தொடர்ச்சியாக செலுத்தப்பட்டன. நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகிறது. நாம் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் செல்வதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம். மட்டுமின்றி சர்வ வல்லவருடைய சேட்டைகளின் நிழலில் நிலைத்திருக்கும்படியாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசாரியர்கள் உள்ளே செல்வதற்கு பாவ நிவாரண பலி உதவி செய்கிறது போல கிறிஸ்துவின் பலியை நினைவு கூறுவதன் வாயிலாக நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். மேலும் இந்த பலிப்பீடத்தில் உள்ள எல்லா நாளும் காலையும் மாலையும் தொடர்ந்து ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டும். இது நித்திய சர்வாங்க தகன பலியாகும். கிறிஸ்து தம்மையே தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். இந்த ஒரே பலியை தேவன் அங்கீகரித்தும் விட்டார். கிறிஸ்து தானாக முன்வந்து அன்பு கூர்ந்து தம்மையே ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானதாக மாறிவிட்டார். அந்த அன்பிலே நாமும் நடந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் காலையிலும் மாலையிலும் நம்முடைய ஆத்மாக்களை தேவனுக்கென்று படைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுடன் தொடங்கி அந்த நாளின் முடிவிலும் தேவன் என்னோடு இருந்தார் என்ற சிந்தையோடு முடிக்க வேண்டும். இவ்விதமாக மக்களின் வாயிலாக தேவன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார். இவ்விதமாக மக்களை விட்டு அவரும் விலகிச் செல்கிறதில்லை. இது நமக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இந்த சத்தியம் நம்மை ஆவிக்குரிய புத்துணர்ச்சி அடைய செய்யட்டும்.